ஹலோ பெட்டல்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம த ஆர்ட் ஆஃப் ஃபேட்டோட நெக்ஸ்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். போன பார்ட்டில் ஹேசல் வின்ஸ் கிட்ட உண்மையெல்லாம் சொல்கிறதுக்காக அவங்க எல்லாரையும் வெளியே கூப்பிட்டுருப்பா. அண்ட் அவங்களும் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்புறம் எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு ஹேசலும் யூனாவும் நாளைக்கு வெளியே போகிறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்திருப்பாங்க. அண்ட் இந்த சைட் பார்த்தா வின்ஸ் மெடிசன் எடுக்கிறதுக்காக ஆரோனோட ரூமுக்கு போயிருப்பான். அண்ட் அப்படி மெடிசன்ஸ் தேடிட்டு இருக்கும்போது அந்த டைரி அவன் பார்த்துருப்பான். அண்ட் அதை அவன் கையில் எடுத்து ஓப்பனும் பண்ணியிருப்பான். பட் அதுக்குள்ளே ஆரோன் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வந்திருப்பான். நான் இதோட தாண்டா முடிச்சிருந்தேன். சரிடா, நம்ம அப்படியே இதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. அண்ட் ப்ளீஸ் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. எனக்கு ரெக்கார்ட் பண்ண டைமும் கிடைக்கல, அது மட்டும் இல்லாமல் ப்ளேஸும் கிடைக்கல. ஸோ ஐம் சாரிடா. ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்கன்னு நம்புகிறேன். சரிடா, நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். இங்கே வின்ஸ் அப்படியே அந்த டைரியை ஓப்பன் பண்ணுறான். பை ஆரியன். அவனுக்கு அந்த நேமை படித்த உடனேமே ஒரு மாதிரி கூஸ்பம்ஸ்லாம் வருது. யார் இது? யாராக இருக்கும்? இவன் ஏன் யாரோ ஒருத்தரோட டைரியை இவங்கிட்ட வச்சிட்ருக்கான்? அவன் அப்படியே அந்த டைரியோட நெக்ஸ்ட்டு பேஜை திருப்புறான். பட் அதுக்குள்ளே ஆரோன் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வரான். ஏய் வின்ஸ், என்னடா பண்ணிகிட்ருக்க? ஏன், என்னாச்சு? யாரோட டைரி இது? ஏய், என் பொருளை நீ என்ன கேட்காம ஏன் எடுக்கிற? நீ ஃபஸ்ட்டு யாரை கேட்டு என் ரூம்குள்ளே வந்த? ஆரோன் அப்படி வேகமாக போய் வின்ஸ் கையிலேருந்து அந்த டைரியை பிடுங்குறான். ஏய், எதுக்கு நீ ஓவராக பண்ணுற? அப்படி அதில் என்ன இருக்கு? ஆமாம், அது யார்? ஆரியன். இதுக்கு முன்னாடி உனக்கு ஃப்ரெண்ட்ஸே இருந்தது இல்லையே? அப்போது இது யாரோட டைரி? ஆமாம், மற்றவங்களோட டைரி வச்சு நீ என்ன பண்ணுற? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். ஃபஸ்ட்டு நீ எதுக்கு என் ரூம்குள்ளே வந்த? எப்பா சாமி, நான் மெடிசன் எடுக்க தான் வந்தேன். உன் ரூமில் என்ன புதையலாக வச்சுருக்க? ஆமாண்டா, புதையல் தான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நீ என் ரூமை விட்டு வெளியே போ. போகிறேன்டா எப்பா. வின்ஸ் அப்படி அந்த மெடிசன் எடுத்துகிட்டு ரூமை விட்டு வெளியே போகிறதுக்காக டோரை ஓப்பன் பண்ணுறான். பட் ஒரு வாட்டி அவன் திரும்ப ஆரோனை பார்க்குறான். ஆரோனும் அவனை பார்த்து முறைச்சிட்டு நின்றுட்டுருக்கான். பட் வின்ஸ் ஆரோனை பார்த்துட்டு அப்படியே அவன் கையில் பின்னாடி இருக்கிற டைரியும் பார்க்குறான். ஏய், என்ன? கிளம்பு. போகிறேன்டா. வின்ஸ் அப்படி டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே போயிடுறான். ஆரோன் அப்படி அவன் வெளியே போனோடனேயும் அந்த டைரி ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஒரு வேளை படிச்சிருப்பானோ? இல்லையே, வாய்ப்பு இல்லையே. அப்படி அவன் படிச்சிருந்தா கண்டிப்பாக அவனுக்கு ஞாபகம் வந்திருக்கும். இல்லை, இந்த டைரியை ஃபஸ்ட்டு எப்படியாவது அழிச்சாகணும். இந்த டைரி நம்மக்கிட்ட இருக்கிறது சேஃப் இல்லை. அவன் அப்படியே திரும்ப அந்த டைரியெல்லாம் திருப்பி பார்த்துட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி எடுத்து ட்ராயரில் போட்டு வைக்கிறான். பட் திரும்பவும் அந்த ட்ராயரை அவன் லாக் பண்ண மறந்துடுறான். இங்கே ஹேசலும் யூனாவும் ஃபைனலாக ஒரு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணி வச்சுட்டு ஒருத்தர் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு காமிச்சு பார்த்துட்ருக்காங்க. யூனா, இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்குது? உனக்கு வழக்கம் போல தான் அழகாக இருக்குது. உனக்கு என்னடி குறைச்சல்? ஏண்டி, கரெக்டு தானே? உனக்கு என்ன குறைச்சல்? நீ அழகுடி. சரி ஐஸ் வைக்காத, வெளியே போகலாமா? அதான் நாளைக்கு போகிறோமே. சிச்சே, அப்படி இல்லை, கேர்ள்ஸ் அவுட் அந்த மாதிரி. இப்போவா? இப்போ தான். போகலாமா? நீயே கூப்பிடும்போது என்ன, போகலாமே. அவங்க 2 பேரும் அப்படியே சும்மா கேஷுவலாக ட்ரெஸ் பண்ணி ரெடியாகி வெளியே கிளம்புறாங்க. சும்மா ஒரு நைட் வாக் மாதிரி. அவங்க 2 பேரும் அப்படியே அவங்களோட ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க. யூனா, நீ என்கிட்ட எதையாவது எப்போவாவது மறைச்சிருக்கியா? மறைக்கிற அளவுக்குலாம் அப்படி பெருசாக ஒன்றும் இல்லை. பெருசாக இல்லைனாலும் ஏதாவது சின்னதாக, மேபி சின்ன விஷயம், லைக் எனக்கு சொல்லக்கூட தெரியல. என்னாச்சு ஹேசல், ஏன் இப்படி கேட்டுட்ருக்க? அப்படிலாம் எதுவும் இல்லையே. சரி, அந்த மாதிரி எதுவும் இல்லைனாலும் உனக்கு வேறு யார் மேலேயாவது உனக்கு வந்திருக்காது.
எனக்கு தெரியும் நீ சீரியஸாக யாரையும் டேட் பண்ணதில்ல. ஹே, இப்போ நீ என்ன கேட்க வர? உனக்கு உனக்கு யாரையாவது பிடிச்சிருக்கா யூனா? லைக் அந்த மாதிரி. யூனா அப்படியே சைலண்ட்டாக இருக்கா. பிகாஸ் யாரையாவது பிடிச்சிருக்கான்னு கேட்ட உடனேயும் அவளோட ஞாபகத்துக்கு வந்து ஒரே முகம் வின்ஸோடது தான். அவளால் அதை வெளியே சொல்ல முடியாது, அது அவளுக்கும் தெரியும். ஸோ அப்படியே சைலண்ட்டாக இருந்துக்கிறா. அப்போ யாரோ இருக்காங்க, அப்படி தானே? அப்படி அப்படி இல்லை. சொல்லு, வேற எப்படி? யாரோ இருக்காங்க தானே, சொல்லு. ஃபஸ்ட்டு நீ சொல்லு. நான் சொல்லணுமா? நான் என்ன சொல்லணும்? நடிக்காதடி. உனக்கு வின்ஸை பிடிச்சிருக்கா இல்லை ஆரானை பிடிச்சிருக்கா? சொல்லு. யூனா, திரும்ப அதுக்கே வராத யூனா. பின்ன நீ சூஸ் பண்ணி தானே ஆகணும். சூஸா? நான் நான் ஏன் சூஸ் பண்ணணும்? ஃபஸ்ட்டு அவங்க அவங்க 2 பேருக்கே என்னை பிடிச்சிருக்கான்னு எனக்கு தெரியல. என்ன ஹேசல், விளையாடுறியா? வின்ஸும் ஆரானும் உன்னை பார்க்குறத பார்த்தாலே உனக்கு புரியல? என்ன என்ன புரியல? என்ன சொல்ல வர? ஆமாம்ல, நாம் இதை பற்றி வின்ஸ் கிட்ட உண்மையெல்லாம் சொன்னதுக்கப்புறம் பேசிக்கலான்னு யோசிச்சோம்ல. சரி சரி, அப்போவே பேசிக்கலாம். யூனா, ஏன்டி எப்போ பாரு இப்படியே பண்ணுற? ஒரு விஷயத்த சொன்னால் ஃபுல்லாக சொல்லவே மாட்டியா? அவ்வளோ ஈகராக இருந்தா நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணு, கண்டிப்பாக நீயே தெரிஞ்சுப்ப. நானே தெரிஞ்சுப்பேனா? என்ன சொல்ல வர? நாளைக்கு வின்ஸ் சொல்கிற பதிலை வச்சு நீயே தெரிஞ்சுப்பல உனக்கு யாரை பிடிச்சிருக்கு, உனக்கு யாரை பிடிக்கலான்னு. இதை இப்படி கூட வச்சுக்கலாம். உனக்கு யார் மேலே லவ் இருக்குது, யார் மேலே வெறும் க்ரஷ் இருக்குன்னு. என்னது? லவ்வா க்ரஷ்ஷா? அது எப்படி ஒரே டைமில் 2 பேர் மேலே? கரெக்ட், ஒரே டைமில் 2 பேர் மேலே இருக்க முடியாது தான். ஆனால் க்ரஷ் அப்படின்றது யார் மேலே வேணால் வரும். லவ் அப்படி இல்லைல்ல, நமக்கு பிடிச்சவங்க மேலே தான் வரும், நம்மளை புரிஞ்சுக்கிட்டவங்க மேலே தான் வரும். ஹேசல் அப்படியே சைலண்ட் ஆகுறா. அவளுக்கு அவளை புரிஞ்சுக்கிட்டவங்கன்னு பற்றி பேசும்போது அவளுக்கு ஞாபகம் வர ஒரே முகம் ஆரனோட தான். அது ஏன்னு அவளுக்கும் புரியல. யூனா அப்படியே சைலண்ட்டாக ஹேசலே பார்க்குறா. இப்போ உனக்கு ஒரு முகம் ஞாபகம் வருதுல்ல? என்ன என்ன? நீ தடுமாறுறதை பார்த்தாலே தெரியுது. யாரோட முகம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. லூஸ் ஆயும்னா நீ சுமார். சரி, அது யாரோட முகமாக இருந்தாலும் சரி, இப்போவே முடிவு பண்ணாத. நாளைக்கு வின்ஸ்கிட்டேயும் சொல்லுவல, அப்போ அவன் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பான், அதை வச்சு முடிவு பண்ணு. நாளைக்குள்ளே எவ்வளோ வேணால் மாறலாம், யாரையும் நம்ப முடியாது ஹேசல். யூனா என்ன சொல்ல வரான்னு ஹேசலுக்கு ஃபுல்லாக புரியலனாலும் அவன் அப்படியே சைலண்ட்டாக யூனாவே பார்க்குறா. ஆமாம், உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது? என்னடி கேட்குற? எனக்கு எப்படி இதெல்லாம் புரியுதுன்னா எனக்கு புரியல. ஏன் எனக்கு புரியக்கூடாதா? இல்லை, அப்படி இல்லை. நீ இது வரைக்கும் ஐ மீன் இது வரைக்கும் நீ யாரையும் லவ் பண்ணதில்லையே. பண்ணதில்லை தான். அதுக்காக லவ் பற்றி ஒரு ஐடியா கூட இருக்கக்கூடாதா? அப்படி இல்லை யூனா. சரி விடு, நாளைக்கு நீயே புரிஞ்சுப்ப. சரி வா, நம்ம அப்படியே போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ரூமுக்கு போகலாம். அவங்க 2 பேரும் அப்படியே ஐஸ்கிரீம் பார்லர் போயிடுறாங்க. இங்கே ஆரானும் வின்ஸும் அவங்க அம்மா அப்பா கூட உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்ருக்காங்க. யூஸ்வலாக அவன் டின்னர் சாப்பிடவே கீழே வரமாட்டான். பிகாஸ் அங்கே வந்தால் அவன் எல்லாரையும் ஃபேஸ் பண்ணணும். ஸோ அவன் ரூம்லேயே இருந்துப்பான். அவனோட ஸ்டெப் மாம் தான் எப்போவும் மெய்ட் கிட்ட டின்னர் கொடுத்து அவனுக்கு அனுப்புவாங்க. ஸோ அவன் ரூம்லேயே உட்காந்து சாப்பிட்டுப்பான். பட் இன்றைக்கி அவன் டைனிங் டேபிளில் வந்து சாப்பிட்றது அவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி சர்ப்ரைசிங்காக தான் இருக்குது. அவனோட அப்பாவை தவிர. பிகாஸ் அவர் பெருசாக எதுவுமே ரியாக்ஷன் கொடுக்கல. அவர் பாட்டு சைலண்ட்டாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு.
வின்ஸ் அப்படியே ஆரோனுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்து திரு திருன்னு ஆரோனை பார்த்து முழிச்சிட்டே சாப்பிட்றான். இங்கே ஆரோனோட ஸ்டெப் மாம் அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைலோட அவனுக்கு சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆரோன் இதை எதையுமே பெருசாக எடுத்துக்கல. பட் அவனுக்கு தெரியும் அவங்க 2 பேரோட ஐஸும் இவன் மேலே தான் இருக்குன்னு. பட் அவன் பெருசாக எடுத்துக்கல. அவன் பாட்டு சைலண்ட்டாக உட்காந்து சாப்பிட்டுட்டு ரூமுக்கு எழுந்து போயிடுறான். வின்ஸ் கண்ணா, ஆரோன் ஆரோன் இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறான்ல. நீ 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 ஏதாவது அவன்கிட்ட பேசுனியாப்பா? இல்லைம்மா, நான் பெருசாக எதுவும் பேசலை. ஆனால் இன்றைக்கி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நானும் அவனும் பிரதர்ஸ்னு இன்னைக்கு சொல்லிட்டான். என்னது, பிரதர்ஸ்னு சொன்னானா? ஆ, சொன்னாம்மா. அண்ட் இவ்வளோ நாளாக அவன் ஏன் இப்படி நம்மக்கிட்ட நடந்துக்கிட்டான்னு இன்னைக்கு தாம்மா புரிஞ்சுது. என்னது, வேற ஏதாவது சொன்னானாப்பா? இல்லைம்மா, அவன் அவனோட அம்மாவை மிஸ் பண்ணுறான் போல. அம்மாவையா? என்னப்பா சொல்கிற? ஆமாம்மா, அவன் சரி விடுங்க, நீங்கள் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க, நான் பார்த்துக்கிறேன். என்ன வின்ஸ், என்னாச்சு? அவன் என்ன சொன்னான் முழுசாக என்கிட்ட சொல்லு. அப்போ தானேப்பா அம்மா அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு புரிஞ்சுக்க முடியும். இல்லைம்மா, அவனுக்கு பிரச்சனைலாம் எதுவும் இல்லை, அவனே சரியாயிடுவான். இதுக்கப்புறம் அவனே உங்கள்கிட்ட வந்து பேசுவான் பாருங்க. நம்ம நம்ம நினச்ச மாதிரி இல்லைம்மா அவன். வின்ஸ் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்கிறான். அதை அவங்க அம்மாவும் பார்க்குறாங்க. அவங்களுக்கும் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. வின்ஸும் ஆரோனும் இப்போல்லாம் பிரதர்ஸ் மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு. வின்ஸும் அப்படியே சாப்பிட்டு அவன் ரூமுக்கு போயிடுறான். அவங்க அப்பா இது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்திருப்பாரு. கேட்டிங்களாங்க, ஆரோன் இப்போல்லாம் வின்ஸ் கிட்ட ஒழுங்காக பேசுகிறானா? அதுக்கு என்ன பண்ண சொல்கிற? என்னங்க, ஏன் இப்படி பேசுகிறீங்க? அவனையும் நான் பையன் மாதிரி தான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும்ல? எனக்கு தெரியும், அவனும் இதுக்கப்புறம் தெரிஞ்சுப்பான். இதில் என்ன இருக்குது? எல்லா பசங்களும் மெச்சூர்டானா இது நடந்துக்கிறது தானே. இதெல்லாம் நீ பெருசுன்னு பேசிகிட்டு இருக்காத. போய் வேலையை பாரு. அவங்க அம்மாவும் அப்படியே அமைதியாக கிச்சனுக்குள்ளே போயிடுறாங்க. இந்த மனுஷங்கிட்ட யார் பேசுறது? சரியான சைக்கோ கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் இப்படி தான் இருக்கும். அவங்க அம்மா அப்படியே புலம்பிட்டே கிச்சனுக்குள்ளே டிஷ் வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் அவங்க அப்பாவுக்கும் கேட்குது. பட் அவர் அது பெருசாக எடுத்துக்க மாட்டார். நெக்ஸ்ட் டே யூனாவும் ஹேசலும் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கேஃபேல அவங்க சொன்ன மாதிரியே உக்காந்துட்ருக்காங்க. ஆரோனும் அப்படியே கொஞ்ச நேரத்தில் அந்த கேஃபே டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரான். அவன் உள்ளே வந்தோடனையும் அவன் தேடின ஒரே ஒரு முகம் ஹேசலோடு தான். அவன் ஹேசலை பார்த்த அடுத்த செகண்டே அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆன மாதிரி அவளையே பார்த்துட்ருக்கான். பிகாஸ் ஹேசல் ஒரு ஒயிட் மேக்ஸி போட்டிருக்கா. ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கா. அப்படியே ஒரு மாதிரி மெஸ்மரைசிங்காக. ஆரோனால் அவனோட கண்ணை ஹேசல் மேலேருந்து எடுக்கவே முடியல. அவன் அப்படியே ஸ்லோவாக ஹேசல் கிட்ட நடந்து வரான். ஹேசலும் அவனையே தான் பார்த்துட்ருக்கா. இதை யூனாவும் பார்க்குறா. அவன் அப்படியே ஸ்மைலோடு இவங்க 2 பேரையும் பார்த்துட்ருக்கா. சார், நாங்களும் இங்கே தான் இருக்கோம். ஆரோன் அப்போ தான் ரியாலிட்டிக்கே வரான். அவன் அப்படியே திரும்பி யூனாவை பார்க்குறான். அது அது யூனா. சொல்லு ஆரோன், கேட்டுட்டு தான் இருக்கேன். இப்போ தான் நாங்களாம் இருக்கோன்னு தெரியுதா? இவ்வளோ நேரம் கண்ணை எங்கே வச்சுருந்தீங்க? அது அது யூனா, போதுமே. அது அவனால் ஒழுங்காக பேசக்கூட முடியல. ஆரோன் அப்படியே ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டே ஹேசலை பார்க்குறான். ஹேசலும் அப்படியே சிரிச்சுட்டே ஆரோனை பார்க்குறா. அவளோட கண்ணமும் அப்படியே ஒரு மாதிரி ரெட் ஆயிருக்கு. அவளை பார்த்தாலே தெரியுது அவளும் ப்ளஷ் ஆகிட்டுருக்கான்னு. ஹேசல், நீ இன்னைக்கு சொல்லுறான். அது யூனா அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டே இதெல்லாம் பார்த்துட்ருக்கா. அது அது ஹேசல், சொல்லுறான், கேட்டுட்டு தான் இருக்கேன். என்னாச்சு? இந்த இந்த ட்ரெஸ் உனக்கு
அழகா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. இந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா இருக்கா? இல்லை இந்த ட்ரெஸ்ஸில் நான் அழகா இருக்கேனா? செம்மையாக இருக்கு. ஆரோன் கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு மாதிரி பட்டுன்னு சொல்கிறான். ஹேசலுக்கு ஒரு மாதிரி அவள் சீக்ஸ்லாம் ரெட் ஆகுது. ஆரோனுக்கு அப்போ தான் அவன் என்ன சொன்னானே புரியுது. அது நான் நான் அப்படி அப்படி மீன் பண்ணல. அது அதான் சொல்லிட்டல, அப்புறம் என்ன ஆரோன்? யூனா சும்மா யூனா ப்ளீஸ். என்ன ஹேசல், அவன் தான் சொல்லிட்டானே செம்மையாக இருக்குன்னு, அப்புறம் என்ன? யூனா போதும், எங்கள் 2 பேரையும் கலாய்க்கிறது நிறுத்துறியா? நான் நிறுத்தினாலும் நீங்கள் 2 பேரும் பார்க்குறத பார்த்தாலே இன்னும் பண்ணணும்னு தோணுதே. யூனா போதும், ஸ்டாப் இட். கரெக்டாக அப்படியே வின்ஸும் அந்த கேஃபே டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரான். அவனும் உள்ளே வந்த அடுத்த செகண்டே பார்த்த முகம் ஹேசலோடது தான். அது ஒரு மாதிரி அவ்வளோ ரெட்டாகி இருக்குது அவள் ஃபேஸ்லாம். வின்ஸ் அப்படியே அவளை கீழே இருந்து மேலே வரைக்கும் பார்த்துட்டு அவனும் அப்படியே ஹேசலை பார்த்துட்டே உள்ளே நடந்து வரான். இதை யூனாவும் பார்க்குறா. அவளுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. அப்படியே சைலண்ட்டாகவே இவங்களை பார்த்துட்ருக்கா. ஆரோனும் அப்படியே திரும்பி வின்ஸை பார்க்குறான். எப்பவும் இருக்கிற வின்ஸ் மாதிரி இவன் இல்லை, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கான் இன்றைக்கி. பிகாஸ் வின்ஸோட ஃபேஸில் அந்த எப்பவும் இருக்கிற ஸ்மைல் இல்லை, ஏதோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். ஹேசலும் அதை நோட் பண்ணுறா. வின்ஸ் அப்படியே பொறுமையாக நடந்து ஹேசல் கிட்ட வரான். பட் அவன் ஹேசல் கிட்ட வந்தோடனையும் நிற்காம நேராக போய் அவளை ஒரு மாதிரி சாஃப்டாக ஹக் பண்ணுறான். ஹேசல் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் நிற்கிறா. அவன் என்ன பண்ணுறான்னு அவளுக்கு ஒன்றுமே புரியல. வின்ஸ் என்ன என்ன பண்ணுற? ஆரோனும் யூனாவும் இதை ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்ருக்காங்க. வின்ஸ் வின்ஸ் என்ன பண்ணுற? பாப்பா அது அது ஐம் சாரிடி. சாரியா? எதுக்கு? ஐம் சாரி பாப்பா. வின்ஸோட ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் வருது. இது ஆரோனும் யூனாவும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. இங்கே ஹேசலோட ஷோல்டரில் அப்படியே அவனோட டியர்ஸ் வந்து விழுது. ஹேசலுக்கும் அப்போ தான் புரியுது வின்ஸ் அலறான்னு. ஸோ அப்படியே ஹக்கை பிரேக் பண்ணிட்டு வின்ஸை பார்க்குறா. சாரி பாப்பா, நான் நான் வேணும்னு பண்ணலடி. ஐம் சாரிடி. என்னாச்சு வின்ஸ்? வின்ஸ் இங்கே பாரு, என்னை பாரு. அப்படியே வின்ஸோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணுறா. என்னாச்சு வின்ஸ்? எதுக்கு அலற? என்ன நடந்துச்சு? ஆரோனும் அப்படியே கன்ஃபியூஸ்டாக அவனை பார்த்துட்ருக்கான். ஐம் சாரி பாப்பா, சாரிடி. என்ன? எனக்கு எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடந்துச்சு? வின்ஸ் அப்படியே திரும்ப ஹேஸில் ஹக் பண்ணுறான். ஏய் வின்ஸ், என்னடா நடந்துச்சு? எதுக்கு இப்போ இப்படி பண்ணிகிட்ருக்க? பட் வின்ஸ் எதையுமே கண்டுக்கவே இல்லை. அவன் அப்படியே ஹேஸில் ஒரு மாதிரி இறுக்கமாக கட்டி பிடிச்சிட்ருக்கான். லைக் இப்போ விட்டா அவனுக்கு கிடைக்கவே மாட்டான்ற மாதிரி. ஹேஸலும் அப்படியே எதுவுமே சொல்ல முடியாமல் வின்ஸை ஒரு மாதிரி சாஃப்டாக ஹக் பண்ணிக்கிறா. இட்ஸ் இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, நான் இங்கே தான் இருக்கேன், ஒன்றும் இல்லை சரியா? இதை யூனாவும் ஆரோனும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்ருக்காங்க. பிகாஸ் இங்கே நடக்க வேண்டியது ஒன்று, ஆனால் நடந்தது ஒன்று. ஓகே பிட்டல்ஸ், தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த பாட் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நான் இது நாளைக்கு தான் போடுவேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, பட் இன்றைக்கே போட்டேன். பிகாஸ் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுடா. நீங்களும் ரொம்ப நாளாக அதை கேட்டே இருந்தீங்க. எனக்கு உங்களை வெயிட் பண்ண வைக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நான் இன்றைக்கி எப்படியாவது ரெக்கார்ட் பண்ணணுன்னு இன்றைக்கி ஒரு நாள்லேயே ரெக்கார்ட் பண்ணி எல்லாத்தையும் எடிட் பண்ணி இன்றைக்கே நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டேன். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் ப்ளீஸ் உங்கள் தாட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு போங்கடா, அதுதான் எனக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஒரு பெரிய ட்விஸ்ட் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அந்த ட்விஸ்ட்டுக்காகவே வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் நான் உங்களை பார்க்குறேன். பாய் காய்ஸ்.
லவ் யூ ஆல். மிஸ் யூ.